இந்த கரூர் இன்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா இல்லையா? அப்படி அவாய்ட் பண்ணிருக்கணும்னா எங்கெங்க எப்படி எல்லாம் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்? முதல் விஷயம். ரெண்டாவது, இதுல யார் யார் மேலெல்லாம் யார் யார் மேல மிஸ்டேக்ன்றது அது கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். பட் யார் யாருக்கெல்லாம் அந்த அவாய்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருந்திருக்கு, ஆனா அதை மிஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் மறுபடியும் சொல்றது ஒரே விஷயம் தான். எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் என்னோட ஸ்டாண்ட யார் பக்கமும் எடுக்க மாட்டேன். லைம்லைட் மீடியா சேனல் வந்து ஒரு காமனான சேனல். அது அந்த கட்சி இந்த கட்சி அந்த ரசிகர் இந்த ரசிகர் அதெல்லாம் கிடையாது. என்னோட பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னோட பர்சனல இந்த வீடியோஸ்ல கொண்டு வர விரும்ப மாட்டேன். நான் மேக்சிமம் அப்படிதான் நான் இன்னைக்கு வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோவும் அப்படிதான். இங்க நான் யாருக்காகவும் ஸ்டாண்ட் எடுக்க போறது இல்லை. பட் யாரெல்லாம் நினைச்சா இந்த இன்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணிருக்க முடியும், யாரெல்லாம் நினைச்சிருந்தா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். அதை விட மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை இங்க பாலிடிக்ஸ். நிறைய பேர் நம்மளோட வயசுல பெரியவங்க இதை விட வேற லெவல்லாம் பார்த்திருப்பாங்க. பட் அன்னைக்கு இருந்த அந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன் இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். சோ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லாம் சொல்ற மாதிரி தான், பப்ளிக் கிட்ட நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்ச, என்னை விட நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாருமே இதை பண்றாங்களா? இல்ல இல்லையா? சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, என்கிட்ட சில பேர் பேசின விஷயத்த, நான் படிக்கிற விஷயத்த, பார்த்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். பப்ளிக் கிட்ட நம்ம இந்த சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறோன்ற சாட்டிஸ்பாக்சனை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கிறோம். கண்டிப்பா ஓட்டு போடும்போது ரொம்ப யோசிங்க. ஈஸியா ஏமாத்திடுவாங்க, வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க. ஆனா எதையுமே நம்பிடாதீங்க. நம்ம புத்தி, நம்ம மனசு, நம்ம சிச்சுவேஷன் என்ன சொல்லுதோ, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், எந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம விரும்புறோம், யார் யார் அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, அப்புறமா என்ன செய்தாங்க, இப்ப என்ன செய்துட்டு இருக்காங்க, வரப்போறோம் என்ன செய்ய போறாங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போட்டீங்கன்னா தப்பிச்சோம். இதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிந்திங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யாததை கூட செய்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் செய்ததையே சொல்ல அவங்க கொண்டு போய் பப்ளிக்கிட்ட சேர்க்க தெரியாம சேர்ப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால பப்ளிக் நீங்க தான் ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப தெளிவா முடிவெடுனா. இது வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வேற, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, ஏகப்பட்ட தீர்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் யாராவது சொல்யூஷன் சொல்றாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகே, சோ லெட்ஸ் கமிங் டு த பாயிண்ட். இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன், நிறைய விஷயங்கள் ரொம்ப டேரா ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் நினைச்சா இதை அவாய்ட் பண்ணிருக்க முடியும் சொன்னேன் இல்லையா? சோ அதை இப்போ நம்ம யாரையும் பிளேம் பண்ண வேணாம். ஆனா இதை தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா, அதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ ஒரு நாளா பிரிச்சுப்போம், 4 பார்ட்டா பிரிச்சுப்போம். ஒன்னு கவர்மெண்ட், இன்னொன்னு டிவிகே, இன்னொன்னு ஃபேன்ஸ். ஐ மீன் டிவிகேவோட ஃபேன்ஸா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா ஆக முயற்சி பண்ற அவங்க. 4வது விஜயை மட்டுமே பார்க்கணும், அவங்களுக்கு எந்த ஸ்டாண்டும் கிடையாது, அவங்க இன்னும் என்ன செய்ய போறோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோமா வேற யாருக்காவது ஓட்டு போட போறோமான்ற டிசிஷன் கூட இன்னும் இல்லாம, ஆனா விஜய் வந்திருக்கிறாரே பார்க்கலாமே அப்படின்னு போன இன்னொரு கூட்டம். சோ 4ஆ பிரிச்சுப்போம். இங்க இந்த 4 பார்ட்டா இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இதை அவாய்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல பார்ப்போம். கவர்மெண்ட் சைட்ல என்ன சொன்னாங்க, அவங்க கேட்டது ஒரு இடம், ஆனா நாங்க இந்த இடத்த கொடுத்தோம், அவங்களும் இந்த இடம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய இடம் தான், அவங்க கேட்டதை விட கொஞ்சம் பெரிய இடம் தான், அதனால இந்த இடத்த கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இந்த இடமே அவங்களுக்கு பத்தாது அப்படின்றது கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியும். பட் அப்படி இருந்தும் அவங்க கேட்டாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க. பட் அந்த ரவுண்டானா கிட்ட எங்கேயோ கேட்டாங்க இல்லையா, ஐ மீன் உதயநிதி லாஸ்ட் இயர் 2024ல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அந்த இடத்த இவங்க கொடுத்துருக்கலாமே, அது இதோட பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்றது சில பேரோட கொஸ்டின். நான் இங்க யார் யார் என்ன பேசுறாங்க, யார் யார் என்ன சொல்றாங்கன்றது உங்க முன்னாடி வைக்க போறோம், அவ்வளவுதான். என்னோட ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க யோசிங்க, நீங்க சிந்திங்க, அவ்வளவுதான். பப்ளிக் நீங்க சிந்திங்க. சோ அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்.
ஆனா அது கொடுக்கல. அதனாலதான் இந்த மாதிரியான விஷயம் நடந்ததுன்னு ஒரு சைட் ஸ்டாண்ட். ஆனா அது மேபி அப்படி நடந்திருந்தா இதை அவாய்ட் பண்ணிருக்க முடியுமோ அப்படின்றது இன்னொரு விஷயம். அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கும்போது, டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க பர்மிஷன் வாங்கும்போது 3 o'clock மேலதான் கரூர்ல வந்து ஆஃப்டர் 3 to 10 அவங்க சொல்லி இருக்கிறது. ஆனால் அங்க பப்ளிக் வந்து சேர ஆரம்பிச்சது 10 மணில இருந்தே அப்படின்னு சொல்றாங்க. 10 மணில இருந்தே ஒரு வீடியோஸ்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. டைமிங் மேபி டிஃபர் ஆகலாம். பட் 10 மணில இருந்து எடுத்துப்போமே, இல்ல ஒரு 11 o'clock கூட எடுத்துப்போம். பட் இட்ஸ் டூ ஏர்லி, ரைட்? 3 மணி எங்க இருக்கு, 11 மணி எங்க இருக்கு? சோ ஏன் அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ணாங்க போலீஸ்? அவாய்ட் பண்ணிருக்கலாமே. போலீஸ் இந்த சுச்சுவேஷனை தவிர்த்திருக்க முடியும் இல்லையா? போலீஸ் ஏன் அதை அவாய்ட் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா 3 மணின்னு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பட் இங்க கிட்டத்தட்ட ஒரு 10-11 o'clockலயே பப்ளிக் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அலோவ் பண்ணாங்க? இப்ப இதே ஒரு சிஎம் அவங்க இவங்க வரும்போது ஒரு கான்வாய் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, அப்ப கண்டிப்பா வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன் இந்த இடத்துல போலீஸ் அதை பண்ணலன்றது சில பேரோட கொஸ்டின். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோ ஒரு 10 மணிக்கெல்லாம் 10-11 மணிக்கெல்லாம் நான் சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் அப்ப அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கா விட்டு இருந்தா இந்த சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ ஏன்னா நியர்லி ஒரு 4 to 5 hours அவங்க ஆல்ரெடி நின்னுட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி அவங்க டீஹைட்ரேட் ஆயிருப்பாங்க, டயர்ட் ஆயிருப்பாங்க. சோ அந்த சுச்சுவேஷன் நம்ம தவிர்த்திருக்கலாம் போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா. ஏன் தவிர்க்கல, ஏன் முன்னாடி அலோ பண்ணாங்கன்றதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போய் என்னன்றது நீங்க யோசிச்சு பாருங்க ஆஸ் அ பப்ளிக். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இங்க அவங்க பெர்மிஷன் கொடுத்த இடத்துல ஒரு பிட்டு மாதிரி இருந்திருக்கு. ஐ மீன் ஒரு பள்ளம் மாதிரியோ இல்ல காவோ ஏதோ ஒன்று இருந்திருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இது போலீஸ்காரங்க நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணாங்களா இல்ல பண்ணலையான்றது சரியா நம்மளுக்கு தெரியல. பட் அந்த பள்ளத்திலயும் அந்த காவா மாதிரி இருந்த அந்த இடத்துலயும் நிறைய பேர் விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கு. அப்போ அவங்க நினைச்சிருந்தா அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா அந்த கொஞ்சம் ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அது அங்க அந்த சுச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனா அதையும் நோட்டீஸ் பண்ணாம விட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் வந்து வந்துட்டாரு. ஆனா பட் அவங்க பிளான் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஓவர் கிரௌடா இருக்கு. சோ இங்கேயே பேசிடலாம், இங்கே இருந்து பண்ணிடலாமேன்னு சொன்னோம் நாங்க. பட் ஆனா அவங்க தான் கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து இல்ல அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னு அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா கூட முடியும். இல்லங்க இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் வந்து நாளைக்கு பெரிய இஷ்யூஸ் ஆகும், நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால இங்க தான் நீங்க பண்ணணும், இங்கே நிறுத்தி பண்ணலாமேன்னு ஒரு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலன்னா அங்க போறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஏன் அந்த மாதிரி போலீஸ்காரங்க பண்ணலன்றது இன்னொரு சைட்ல கேட்கிற கொஸ்டினா இருக்கு. சோ கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் ரெண்டுமே ஒண்ணுதானே. சோ இவங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ஸ்டெப் எடுத்திருந்தா மேபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது எல்லார் மனசுலயும் இருக்க கேள்வியா இருக்கு. நிறைய பேர் அதான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நான் உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். யோசிங்க. ஓகே ஃபைன். இப்போ கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் இவங்க சைட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன என்ன பேசிக்கிறாங்கன்றது நம்ம நோட்டீஸ் பண்ணோம். இப்ப அடுத்தது டிவிகே கட்சிக்கு வருவோம். இவங்க நினைச்சிருந்தா எப்படிலாம் அவாய்ட் பண்ணிருக்க முடியும்? டிவிகே கட்சியில மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? விஜய் சார் தான் எல்லாமே. இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம், மூணாவது கட்டம் ஒரு 3-4 லேயர்ஸ் இருக்கும், ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான லீடர்ஸ் இருப்பாங்க. விஜய் சாருக்கு அப்புறமா ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறமா இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறமா இன்னொருத்தர் இருப்பாங்க. சோ ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து அவங்க வந்து கரெக்டா எடுப்பாங்க. ஆனா விஜய் சார் கட்சியில என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி ஆளே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் சாருக்கு அப்புறமா வேற யார் இருக்கிறா? புசி ஆனந்த் சொல்லுவோம், ஆதவ அர்ஜுனான்னு சொல்லுவோம், இன்னும் சில பேர் சரியா கூட அது மைண்ட்ல நிக்கல அந்த பேருங்க இல்லையா? இதான் உண்மை. எத்தனை பேரால பப்ளிக் உங்களால சொல்ல முடியும்? மேபி நியூஸ் சேனல்ஸ் வச்சிருக்கிறவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கு அதே ப்ரொஃபஷன். ஆனா நார்மல் பப்ளிக்கு எத்தனை பேருக்கு வந்து விஜய் சார் கட்சியில விஜய் சாரை தாண்டி தெரியும்? புசியானந்த் சாரே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா யாருன்னு கேட்கறவங்களும் இங்க இருக்கிறாங்க. சோ இது ஒரு பெரிய மைனஸா இருக்கு விஜய் சார் கட்சியில. இது இந்த மாதிரியான இன்சிடென்ட் காரணமானா அப்கோர்ஸ் இதுவும் ஒரு காரணம் தான். ஏன் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம், மூணாவது கட்டம் இருக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் கரெக்டா இருந்திருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, அந்த போலீஸ் வந்து அந்த பிட்டு மாதிரி ஒரு இடம் இருந்தது, அதை கவனிக்கலன்ட்டு. இப்போ இதை ஏன் இங்க கட்சிக்காரங்க, ஏன்னா இவங்களுக்கு அர்ஜென்ட் கொடுத்துதான் சொல்றாங்க. சரி அர்ஜென்ட் கொடுத்தாங்க, லாஸ்ட் நேரத்துல தான் இந்த இடம் முடிவாச்சுன்றாங்க. அப்கோர்ஸ் ஓகே. அப்படி இருந்து கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 15 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருந்திருக்கும் கண்டிப்பா. அப்போ அங்க ஏதாவது ஒரு டீம் அனுப்பி, இல்ல அங்க கரூர்ல இருக்கிறவங்களே யாரையாவது முக்கியமானவங்களை அங்க அனுப்பி அந்த ஏரியாவை நம்ம ஒரு வாட்டி நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இங்க அதை செய்ய தவறுச்சு டிவிக்கு. அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா அந்த பிட்டை வந்து மூடி இருக்க முடியும். ஏன் இதை பண்ணல? இப்படிதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. இந்த மிஸ்டேக் கண்டிப்பா அவங்க நோட்டீஸ் பண்ணி இதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10-20% இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஆனா ஏன் அதை பண்ணலன்னா அங்க ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் இல்லை.
விஜய் சாரை தாண்டி அங்க டிசிஷன் அத்தாரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்படியே அந்த மாதிரி ஆளுங்க எடுத்தாலும் கீழே இருக்க தொண்டர்கள் கேட்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்களா? இல்ல. புசியானந்த் சார் ஒரு மீட்டிங்ல டேய் ஏறாத, டேய் சேர தூக்காத, டேய் மரத்துல ஏறாதன்னு கத்தின்னு தான் இருக்கிறாரு. யாராவது மதிச்சாங்களா? ஏன்னா அந்த கமாண்டிங் பவர் அங்க விஜய் சாரை தாண்டி யாரும் இல்ல அங்க. இதான் ஒரு பெரிய மைனஸ் விஜய் சாரோட கட்சியில. யோசிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட். 3 மணிக்கு தான் இங்க 3ல இருந்து 10 மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்காங்க. ஆனா ட்விட்டர்ல ஏன் அவ்வளவு ஏர்லியரா டைம் போட்டாங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. இதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையா பேசப்படுது. யோசிச்சு பாருங்க. 3 மணிக்குன்னு டைம் வாங்கிட்டு நீங்க ஏன் காலையில 10, 11 மணின்னு சொல்லி ட்வீட் போட்டீங்க? அதனாலதான் பப்ளிக் அங்க சேர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஐயோ 12 மணிக்கெல்லாம் தலைவர் வந்துடுறாரு, அப்ப நம்ம சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு பப்ளிக் அங்க சேர ஆரம்பிச்சிருக்கு. அது யாரோட தப்பு? இந்த ட்விட்டை அவாய்ட் பண்ணியிருந்தாலே பிஃபோரா அங்க இவ்வளவு பீப்புள் கலெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா இது? இது நிறைய பேர் கேட்கிற கேள்வியா இருக்குது. இது என்னோட கேள்வி இல்ல, நிறைய பேர் கேட்கிற கேள்வியா இருக்குது இது. ஏன் அதை பண்ணாங்க? அப்போ உங்களோட எண்ணம் என்ன? இங்க மாஸ் காட்டணும், பப்ளிக்க சேர்க்கணும், பப்ளிக்க கேதர் பண்ணணும். எதிர்கட்சிக்கும் மத்த கட்சிகளுக்கும் இல்ல கூட்டணி பேசக்கூடிய கட்சிகளுக்கும் நாங்க எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா, நாங்க எப்படி இருக்கோம் பாத்தியா, எங்களோட மாஸ் என்ன பாத்தியான்னு மாஸ் காட்டணும் அப்படின்றது உங்களோட எண்ணமா இருந்திருக்கு. அப்போ பப்ளிக்கோட நல்லத, பப்ளிக்கோட அந்த கஷ்டத்தை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற கேள்வியா இருக்கு டிவிகேவை பார்த்து. நம்மளும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? ஆமா, ஏன் ட்விட்டர்ல 3 மணின்னு சொல்லும்போது ட்விட்டர்ல ஏன் ஏர்லியரா ட்விட் போடணும்? அப்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அப்ப இதோட உள்நோக்கம் என்ன? இதோட உள்நோக்கம் பப்ளிக் அங்க கேதர் பண்ணணும், மாஸ் காட்டணும். ரொம்ப தப்பு இல்லையா இது? ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏர்லியரா வந்து நின்று இருக்கிறவனோட நிலைமை என்ன? ரீஹைட்ரேஷன் ஆகி சாப்பிடாம கொள்ளாம பசியில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ இந்த ட்விட்டை அவாய்ட் பண்ணியிருந்தாலே எவ்வளவு ப்ராப்ளம்ஸ், இத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா அப்படின்றது இங்க நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. இதுக்கு டிவிக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்றது தெரியல. பப்ளிக் நீங்களும் யோசிங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் நம்பிட முடியாது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெறுத்துறவும் முடியாது, வேணாம்னு சொல்லிட முடியாது. நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்க அந்த அறிவு, அது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம யோசிச்சுதான் ஒவ்வொன்றத்தையும் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. பப்ளிக் நீங்க ரொம்ப யோசிக்கணும். குறைஞ்சபட்சம் அங்க சில வாட்டர் டேங்க்ஸ் வச்சிருக்கலாமே. எங்க மக்கள் நிக்கிறதுக்கே இடம் இல்ல, எங்க இந்த வாட்டர் டேங்க் வைக்கிறது? அந்த வாட்டர் டேங்க் வைக்கிற இடத்துல இன்னொரு 10 பேர் நிப்பாங்களே அங்க வாட்டர் டேங்க் இல்லைன்னா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ? இது நான் கேட்கலங்க, பப்ளிக் கேட்கறாங்க. குறைஞ்சபட்சம் அங்க வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவங்க செய்ய மறந்துருக்காங்க டிவிக்கு. என்ன அப்படின்னா, இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல இறந்தவங்கள திண்டுக்கல்ல இருந்து வந்து இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சோ கரூரை சேர்ந்தவங்க மட்டும், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் வாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராதீங்க அப்படின்றத ஸ்ட்ரிக்டா அந்த டிவிகே கட்சியில இருந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்கணும். பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. வேற வேற மாவட்டத்துல இருந்து வந்தவங்க கூட இறந்திருக்காங்க. தேவையில்லையே இது. கண்டிப்பா டிவிகே வந்து பப்ளிக்க சேர்க்கணும். நீ வா நீ வா நீ வா நீ வான்னு எல்லாருமே மாஸ் கிரௌட வந்து ஃபார்ம் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்துல இருந்திருக்காங்கன்றதுதான் இங்க நிறைய பேரோட பேச்சா இருக்கு. சோ இந்த எண்ணம் டிவிகேக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்கிறாங்க நிறைய பேர். சோ இதுக்கு டிவிகே என்ன பதில் சொல்ல போகுதுன்றது தெரியல. மாஸ் காட்டுறதுல மட்டுமே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கு, பப்ளிக்கை பத்தி யோசிக்கவே இல்லைன்றதுதான் இங்க நிறைய பேரோட கருத்தா இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யோசிக்க வேண்டியது, நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கிறோம். யோசிங்க. யாரையுமே பிளைண்டா நம்பிடாதீங்க. அதே சமயத்துல எல்லாரையுமே சந்தேகப்பட்டு இருந்தாலும் கஷ்டம். நம்மளோட நாலேஜ் வச்சு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன செய்திருக்காங்க, இனிமே என்ன செய்ய போறாங்க, இப்ப வரவங்க என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி நம்ம முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு விடிவு காலமும் இருக்கு. இங்க எல்லாருமே சுயநலமா தான் இருக்கிறாங்க. இங்க உண்மையா பப்ளிக்காக வரவங்க, உழைக்கிறவங்க, ரெடியா இருக்கிறவங்க யாருன்றது கண்டுபிடிக்கிறது இங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். சோ இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி, இத கரெக்டா யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க இங்க 41 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் இல்லையா? சோ தவற விட்டாங்களோன்றதுதான் எல்லாரோட ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் முக்கியமான பாயிண்ட், முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவோட இங்க இருக்கிற சிச்சுவேஷனோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். விஜய் சாரோட ஃபேன்ஸ் இன்னைக்கு தொண்டர்களா மாற துடிக்கிற ஃபேன்ஸ் கொஞ்சம் கூட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க. நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. கூரை வீடு, கூரை வீடுன்னும் போது இல்லாதப்பட்டவங்க ஏழைங்களா தானே இருப்பாங்க. அந்த கூரை வீட்டுல இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?
அடுத்தவங்க வீட்டோட கூரையை பிச்சுக்கிட்டு நீங்க மேல வரணும்ன்றதுல யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? விஜய் சார் வந்து நிச்சயமா இது டைரக்டா என்னோட கோரிக்கையாவே கூட வைக்கிறேன். விஜய் சார் நல்ல எண்ணத்தோட நிறைய நல்லது செய்யணும்னு வந்தாலும் எல்லா ஃபேன்ஸையும் சொல்லிட முடியாது. உங்களோட சில ஃபேன்ஸ் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க பேச்சை கேட்டு நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சில ஃபேன்ஸ் தான். 70% வந்து உங்க பேச்சை கேட்காதவங்களும் மதிக்காதவங்களும் அவங்க தான் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல நான். ஆனா மெஜாரிட்டி வந்து உங்க பேச்சை கேட்காதவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆர்வ கோளார் இது உங்களுக்கு கெட்ட பேரை தான் உருவாக்கும். உண்மையிலேயே விஜய் சாரோட கவனத்துக்கு தயவு செய்து இந்த வீடியோவை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. எஸ் விஜய் சார், நீங்க வந்து எங்கேயோ இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்க போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்க ஃபேன்ஸ உங்க தொண்டர்களை ஃபேன்ஸா இருந்து தொண்டர்களா மாற துடிக்கிற சில ஃபேன்ஸ் வந்து செய்வது சரியே கிடையாது. அந்த கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்குது. இது டைரக்டா நானே சொல்ற லைம்லைட் மீடியா சார்பா. இந்த வீடியோவை முடிஞ்சா நல்ல ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்க தலைவர் விஜய் சார் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்க முயற்சி பண்ணுங்க. எஸ் அப்கோர்ஸ் நான் பகிரங்கமா சொல்லுவேன். விஜய் சாரோட ஃபேன்ஸ் 70% ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அறிவில்லாம நடந்துக்கிறாங்க, முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. நான் எல்லா ஃபேன்ஸையும் சொல்லல, சில ஃபேன்ஸ். ஆனா அதுல மெஜாரிட்டி இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னால சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது. டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க. டிரான்ஸ்பார்மர்ல அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அந்த குடும்பம் என்ன கதி கலங்கி போவோம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பி அந்த வீடியோவை பார்த்தா தன்னோட பிள்ளைக்கு டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறா அப்படின்றது தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இவ்வளவு முட்டாள்தனமாவா இருப்பாங்க? சோ சில ஃபேன்ஸ் செய்யற சில தவறுகளால நிச்சயமா விஜய் சாருக்கு கெட்ட பேர் நிச்சயமா வரும். அதுல மிகப்பெரிய பிரச்சனை இந்த கரூர் பிரச்சனை. இங்க வந்திருந்த விஜய் சாரோட ஃபேன்ஸ் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்து இருந்தா நிச்சயமா இங்க 41 பேர் இறக்குறதுக்கு இவங்களையும் காரணமா சேர்த்திருக்க வேண்டிய வாய்ப்பே இருந்திருக்காது. நம்ம போல்டா சொல்லியிருக்கலாம், நாங்க ஆர்கனைஸ்டா இருந்தோம், நாங்க ப்ராப்பரா இருந்தோம், எங்களை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணாங்க, நாங்க கரெக்டா வந்தோம், கரெக்டா இருந்தோம், கரெக்டா கேட்டோம், போனோம்னு ப்ரௌடா சொல்லியிருக்க முடியும். ஆனா அத டிவிகே கட்சியும் தவறிடுச்சு, டிவிகே ரசிகர்களும் தவறிட்டாங்க, தொண்டர்களும் தவறிட்டாங்க. இதுதான் உண்மை. இத கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்திருந்தா இங்க 41 உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா உங்க தலைவரை பார்க்க வந்துதான் இத்தனை பேர் இறந்திருக்காங்க. இறந்தவங்களும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான். சோ விஜய் சாரோட ஃபேன்ஸை கொன்னுதான் இங்க பேசிக்கிறாங்க. இந்த இடத்த கண்டிப்பா இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் என்ற இடத்த கண்டிப்பா விஜய் சார் கரெக்ஷன் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. கரெக்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்க கரெக்ஷன் பண்ணலன்னா உங்களை எல்லா எஃபோர்ட்டுமே வேஸ்டா தான் போகும். உங்களுக்கு நல்ல மனசு இருந்தா பத்தாது. ஆனா ஒரு தலைவனுக்கு முக்கியமே தன்னோட படையை கண்ட்ரோல்ல வைக்கணும். தன்னோட படையை வந்து தான் சொல்றதுக்கு கேட்டு நடக்கிற மாதிரியான ஆட்களா மாத்தணும். அது விஜய் சார் தவற விட்டுட்டு இருக்கிறாரு. தயவு செய்து விஜய் சார் இதை தவற விடாதீங்க. பசங்களுக்கு, உங்களோட தொண்டர்களுக்கு, உங்களோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு உங்களுக்கு. அதை சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கெட்ட பேர் வராது. அதே இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட சில ஃபேன்ஸ் நடந்துகிட்டதாலதான் 41 உயிரோட போச்சு. இல்லைன்னா இன்னும் எத்தனை பேர் இறந்திருப்பாங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியல. ஆனா 41 உயிர்ன்றதே பெருசு. ஒரு உயிர் கூட பெருசுதாங்க. ஒரே ஒரு உயிர் கூட பெருசுதான். நம்மளுக்கு 41 பேர். ஆனா 41 குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனி குடும்பம். அந்த குடும்பத்துல அவங்கதான் பிரெட் வின்னரா இருக்கலாம். அப்ப அவங்களோட நிலைமை என்ன? அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? சோ பொறுப்போட கரெக்டா விஜய் சார் பேரு கெடக்கூடாதுன்ற உணர்வோட நடந்துகிட்ட சில ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேன்ஸ்க்கு லைம்லைட் மீடியா சார்பா ஹேட்ஸ் ஆஃப். சோ இதே மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா மாறிடுவாங்கன்னு நான் நம்புறேன் நான். பிகாஸ் நம்மளோட லீடர் வந்து ஏதோ ஒரு நல்ல முயற்சியில நல்ல விஷயத்த கையில எடுத்து போறாங்கன்னும் போது நம்மளால அதுக்கு எது தடையும் வந்துடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சோ முடிஞ்ச வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபேன்ஸ் நான் சொல்ற கருத்தை ஏத்துப்பாங்கன்றதும் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு நல்ல தலைவனோட நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா அது நல்ல தலைவர்கள் மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல தொண்டர்களும் தேவை. சோ அந்த நல்ல தொண்டர்களா இனிமேவாவது விஜய் சார் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். மாத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு விஜய் சார் ஃபேன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அட்லீஸ்ட் விஜய் சார் பார்த்தாருன்னா நிச்சயமா அவர் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். விஜய் சார் பார்வைக்கு இதை கொண்டு போங்க, உண்மையான ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா. கடைசியா நம்ம பப்ளிக் என்ன பண்ணாங்கன்றது நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன். சோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். இனிமேவாவது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டிவியில பாருங்க, இல்ல வீடியோஸா யூடியூப்ல வருது பாருங்க. நேர்ல போய் பாக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்மள மாதிரி தான் அவரும் ஒரு மனுஷன். எங்கேயாவது எப்பாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
அந்த மாதிரி டைம்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப பப்ளிக் கிரௌட் இருக்கிற இடத்துல இனிமேவாது காமன் பப்ளிக் போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை கூட்டு போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல இதை நான் சொல்லிட்டேன் தேவையான அளவுக்கு. சோ இந்த வீடியோல அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணி இருந்தா நிச்சயமா இந்த 41 உயிரை காப்பாத்தி இருக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் பேசிக்கிட்டத எடுத்து அப்படியே ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். யோசிங்க, சிந்திங்க. அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருக்கிற பிரச்சனைகளையும் குறைகளையும் சரி பண்ணிப்போம். அது கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல டிவிகே கட்சியா இருக்கட்டும், இல்ல டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல பப்ளிக்கா இருக்கட்டும். சோ எல்லாருக்குமே இங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சோ நம்ம அதை கொஞ்சம் நினைச்சுப்போம். அதுக்கேத்த மாதிரி நம்மள நம்ம ஃபர்ஸ்ட் திருத்திப்போம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கவே கூடாதுன்றது என்னோட ஆசை. இந்த லைம் லைட் மீடியா சார்பா கேட்டுக்கிறேன். யோசிங்க. நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. நம்ம முடிவு எடுக்க வேண்டிய நேரம். தெளிவா யோசிங்க. தெளிவா இருங்க. நிறைய பேர் குழப்புவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்புற மாதிரி சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. உங்க புத்தியை வச்சு சுயமா யோசிங்க. சுயமா சிந்திச்சு ஒரு நல்ல முடிவா இருங்க. மத்தவங்க சொல்றதை கேட்காம நீங்க அலசுங்க, நீங்க ஆராயுங்க. உங்க தொகுதியில இருக்கிறவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செய்தாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க, அதுல என்னெல்லாம் செய்தாங்க, இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. புதுசா வரப்போறவங்களும் அடுத்தவங்க சொன்னதே சொல்றாங்களா, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா சொல்றாங்களா, புதுசா ஏதாவது நம்மளுக்கே இல்லாத ஒரு ஐடியாலஜியோட வராங்களா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிற கட்டத்துல நம்ம இங்க இருக்கிறோம். நல்ல முடிவு எடுப்போம். தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாளுங்க இல்ல. இனிமே ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இப்ப நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் அப்பத்துக்கு அப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கைண்ட்லி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். பாய்.